அதுக்கப்புறம் என்ன உடனே என்ன ஆகும்? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு, மனம் திரும்பிட வேண்டியதுதான். இதான் நடக்கும். யாரா இருந்தாலும் என்ன நடக்கும்? தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டாரு, நீ தான் சொல்லிட்டாரு, நம்ம சைலண்டா பண்ணலான்னு பார்த்தோம். இவருக்கு மறைவா எதையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. பார்த்துட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. அட்லீஸ்ட் பந்தி வாங்கும் போதாவது மனம் திரும்பலாம். வாங்கினதுக்கு அப்புறம் தான் போனானு. இவ்வளவு சொல்லி போய் சீக்கிரமா செய்யணும் வேற சொல்றாரு. அவன் பையன் எடுத்துட்டு வேக வேகமா போறான். கொஞ்ச நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் எப்ப நடந்தது? இதெல்லாம் எப்ப நடந்தது? அவள் கர்ப்பவதியான போது, பிள்ளைகள் அவள் வயிற்றுல 2 பேரும் ஏசாவும் யாக்கோவும் இருந்த போது, ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன், அவர்கள் நல்வினையும் தீவினையும் செய்யாத போதே. அங்க இன்னொரு ட்விஸ்ட், அதுதான் ரொம்ப அவன் பிறவாது இருந்தான்னா, இது ஆன்சர் என்ன தெரியும்னா தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. இதுக்கு நான் சொன்னது தவிர வேற ஏதாவது ஆன்சர் இருக்குது அப்படின்னா, எந்த வேத ஆராய்ச்சியாளர் எந்த பாஸ்டர் வேணா கேட்டு இதுக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இவ்வளோ சொல்லி இவ்வளோ இருதயத்தை கடினப்படுத்தினாலும் எந்திரிச்சு போயிட்டே இருக்கான். இப்ப இவ்வளவு கடினம் எப்படி உண்டானது? பார்வோனுக்கு எப்படி உண்டானது? சொல்லுங்க, தைரியமா பேசுங்க. யூதாஸ்க்கு